Hello guys, June 29க்கான தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆர்டிக்கல் G7 டு கேப் ரஷ்யாஸ் இன்கம் ஃப்ரம் ஆயில் சேல்ஸ். ஸோ ரஷ்யா வந்து நிறையா நாடுகளுக்கு ஆயில் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதன் மூலமாக தேர் கெட்டிங் ஸோ மெனி ரெவென்யூ. அதை வந்து கேப் பண்ணணும், கேப்னால் லிமிட் பண்ணணும், அந்த இன்கம்மை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் சைன் மாதிரி G7 வந்து ரஷ்யாவுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் திஸ் ஆர்டிக்கல் இஸ் அபவுட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா G7 லீடர்ஸ், ஸோ மெயினாக G7ஓட என்னென்ன கண்ட்ரீஸ் வந்து G7ஓட மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் கொடுத்துருக்குறாங்க US, UK, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, கனடா அண்ட் ஜப்பான். ஸோ இது மெயினாக பார்த்துக்கிட்டோன்னா 7 கண்ட்ரீஸ் இருப்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ் த லிபரல் டெமோக்ரஸிஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ லிபரல் டெமோக்ரஸிஸ் அப்படின்னு அவங்கள சொல்லிப்பாங்க. அண்ட் தீஸ் கண்ட்ரீஸ் தே ஸ்டார்டட் அ கோலிஷன். மெயினாக இது ஸ்டார்ட் ஆனது 1973. தேர் வாஸ் அன் ஆயில் கிரைசிஸ். ஸோ அந்த ஆயில் கிரைசிஸ் அப்போது ஒரு 4 கண்ட்ரீஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் தே மெட் இன் US. ஸோ அந்த மீட்டிங் தான் வந்து இட் இஸ் நோன் அஸ் லைப்ரரி குரூப். ஸோ தோஸ் 4 கண்ட்ரீஸ் லைப்ரரி குரூப் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா US பிரசிடெண்ட்டோடைய ஒயிட் ஹவுஸில் தேர் இஸ் அ லைப்ரரி. அங்கே இந்த 4 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷம் ஒவ்வொரு மெம்பராக ஆட் ஆகி கடைசியில் 1998 தேர் 8 மெம்பர்ஸ். ஸோ இந்த G7 தேர் வாஸ் ஆல்சோ அ கண்ட்ரி நோன் அஸ் ரஷ்யா. இப்போ இருக்கிற ரஷ்யாவும் அப்போ ஒரு மெம்பராக இருந்துச்சு. பட் 2014 உக்ரைன் இன்வேஷன் நடந்த போது தே ரிமூவ் ரஷ்யா ஃப்ரம் திஸ் குரூப். ஸோ ரஷ்யா வந்து ஒன்ஸ் இதில் மெம்பராக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் த 2014 கிரிமியன் இன்வேஷன்னு சொல்லுவாங்க. அந்த கிரிமியன் இன்வேஷனுக்கு அப்புறம் ரஷ்யாவை அதிலேருந்து மெம்பராக தூக்கிட்டாங்க. அண்ட் நவ் தேர் வாட் இந்த G7 நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த சாங்ஷன்ஸை வந்து ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக ரொம்ப சீரியஸாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆயில் மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிலேருந்து கோல்டு வந்து நிறையா இம்போர்ட் ஆகுது. ஸோ அதையும் வந்து நம்ம தடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. எத்தனை கண்ட்ரீஸ் வந்து ரஷ்யாவோட ஆயில் இம்போர்ட்ஸை குறைப்பாங்கன்னு தெரில. பர்டிகுலராக இந்தியாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் குறைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக G7ஓட பேக்ரவுண்ட் வேணும். லைப்ரரி குரூப்பிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். என்னென்ன கண்ட்ரீஸ் G7க்கு ஏதோ ஒரு ட்ரீட்டி இருக்கா பேக்ரவுண்டில். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியானுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் இஸ் அ ட்ரீட்டி நோன் அஸ் பேங்காக் டிக்ளரேஷன், பேங்காக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ ட்ரீட்டி. ஸோ அது வந்து இட் ஹஸ் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஏஷியன். ஸோ அந்த மாதிரி G7க்கு ஏதோ ட்ரீட்டியோ டிக்ளரேஷனோ எதுவும் இருக்குன்னா தெர் இஸ் நோ ட்ரீட்டி ஆர் நோ டிக்ளரேஷன் ஃபார் G7. அண்ட் ஆரிஜின் ஆஃப் G7 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் 1973 ஆயில் கிரைசிஸ். அதுக்கப்புறம் தட் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லைப்ரரி குரூப். ஒரு 4 கண்ட்ரீஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வருஷம் ஒவ்வொரு கண்ட்ரியாக ஆட் ஆகி நவ் இட் ஹஸ் கம் டு 7 கண்ட்ரீஸ். அண்ட் ரஷ்யா ஒன்ஸ் மெம்பராக இருந்துச்சு. 2014 கிரிமியன் இன்வேஷனுக்கு அப்புறம் இட் ஹாஸ் பீன் சஸ்பெண்டட். ஸோ தட் இஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ அடுத்தது ஸோ this we can see it as a part of Article 21 right to life. ஸோ ரைட் டு லைஃப்பில் தே ஹாவ் வாட் இந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லோக்கல் பாடிஸ் ஆர் டியூட்டி ப்ரவுன் டு ப்ரொடெக்ட் சிட்டிசன்ஸ் ஃப்ரம் அட்டாக்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டாக்ஸ். தெருநாய்க்கள் வந்து மனித உயிருக்கு எந்த பாதிக்கும் விளைவிக்காத அளவுக்கு அந்த லோக்கல் பாடிஸ் முனிசிபாலிட்டிஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் டாக் அட்டாக்னால இறந்தவங்களுக்கு தே ஹாவ் கிவன் ரிலீஃப் 10 lakh ரிலீஃப் கொடுங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி கேன் see it on the broader perspective. இது வந்து ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப்குள்ளே வரும். அண்ட் கேரளாவில் தே ஹவ் பாட் இன் அ நியூ அனௌன்ஸ்மெண்ட். அதாவது வாஸ்ப் அந்த மாதிரி இன்செக்ட்ஸோட பீஸ், வாஸ்ப்ஸ் ஆர் ஹார்னெட்ஸ் இந்த மாதிரி அட்டாக்ஸ்னால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா தே கேன் கிளைம் காம்பன்சேஷன் அண்டர் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். ஸோ இதில் என்னன்னா 2015 20 வரைக்கும் தேவர் 18 people who are killed, the wasps and bees. ஏன்னா அங்கே வந்து பிளான்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதனால் there is a possibility of all these attacks. ஸோ அதனால் they have brought it under category of disaster
and we can claim compensation from the state disaster relief fund. So here is an article, the essence of time அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷரி, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஸ்பீக்கர், இவங்க எல்லாத்த பற்றியும் வந்து தே ஹவ் புட் இன் அன் ஆர்டிக்கல். இதில் 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிறதாவது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன் இஸ் கில்லோட்டோ கொலோஹான் ஜெச்சில்யூ. ஸோ கில்ஹோட்டோ கொலோஹான் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு 10th schedule ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றியான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம் பிகாஸ் இப்போது மகாராஷ்டிராவில் வி ஹாவ் அ கிரைசிஸ் தட் இஸ் கோயிங் ஆன் வித் ரிலேட்டட் டு த ஆன்டி டிஃபெக்ஷன் அண்ட் த ஸ்பிளிட் அண்ட் மர்ஜர் தட் இஸ் ஹேப்பனிங் பிளேஸ். ஸோ அதனால் 1992 அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ 2022, ஸோ 20 years, அதனாலையும் திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1992 கில்ஹோட்டோ கொலோஹான் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஸ்பீக்கருக்கு ஃபைனல் அத்தாரிட்டின்னு அந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் தட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜுடிஷியரி அதை ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வாட் கிரவுண்ட்ஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூனா தெர் இஸ் அ லிமிட்டட் கிரவுண்ட்ஸ். எப்போ ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னா ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகலாம். ஆர் ஒரு இன்ட்ரம் டெசிஷன் எடுக்கிறாங்க, தட் டெசிஷன் இஸ் லீடிங் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் சஸ்பென்ஷன் அப்படின்னாலும் இன்டர்ஃபியர் ஆகலாம். ஸோ சின்ன இப்போ ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்கில் இப்படி சொல்லியிருக்கும்போது நவ் த சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று ஆர்டிக்கலில் பார்க்கும்போது they are supposed to give notice of 7 days. Speaker is supposed to give a time period of 7 days, but as per the law he has given only 48 hours time period. So இது வந்து it is against law and they have approached the Supreme Court. So அதனால் they brought in this judgment that is anti-defection law is subject to judicial review with respect to the speaker's decision, but that decision வந்து ஃபைனல் டெசிஷனாக இருக்கணும். ஆர் இன்டரம் டெசிஷனாக இருந்தால் இட் கேன் ஒன்லி பி ரிலேட்டட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் கில்ஹோட்டோ கொலோஹான் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் தெர் இஸ் ஒன் மோர் திங் நோன் அஸ் நபாம் ரீபியா. ஸோ நபாம் ரீபியாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது வந்து தெர் இஸ் அ ஸ்பீக்கர். ஸோ லெட்ஸ் சே தெர் இஸ் அ ஸ்பீக்கர் அண்ட் ஸ்பீக்கர் வந்து ஒரு சில எம்எல்ஏஸை ஆன்டி டிஃபெக்ஷன் கம்ப்ளைண்ட்டுக்காக ஒரு முடிவு எடுத்து ரிமூவலுக்காக ஹீ இஸ் டேக்கிங் சம் ஆக்ஷன். பட் தீஸ் எம்எல்ஏஸ் அவங்க வந்து தே ஆர் மேக்கிங் சம் எஃபர்ட் அண்ட் இந்த ஸ்பீக்கர் மேலேயே வந்து தேர் இஸ் அ கம்ப்ளைண்ட். அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான மோஷன் வந்து இட் இஸ் பெண்டிங் அப்படின்னா தி ஸ்பீக்கர் கெனாட் அட்ஜுடிகேட் ஆன் த ஆன்டி டிஃபெக்ஷன் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் நபாம் ரீபியா. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து நபாம் ரீபியா ஜட்ஜ்மெண்ட்டும் இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பீக்கர் தான். அதே மாதிரி கில்ஹோட்டோ கொலோஹான் ஜட்ஜ்மெண்ட்டும் இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பீக்கர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் அட்ஜுடிகேஷன். ஸோ அந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see what happens in Maharashtra. ஸோ திஸ் ஆர்டிக்கல் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க about this man. This man is known as PC Mahalanobis. So PC Mahalanobis is called as the plan man of India. So if he is the plan man of India, then comment sectionல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரை வந்து டர்ன் அரவுண்ட் மேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த வீக்லேயே ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹூ இஸ் கால்ட் அஸ் டர்ன் அரவுண்ட் மேன் ஆஃப் இந்தியா. நிறையா பிஎஸ்யூஸ் வந்து லாஸில் போயிட்டுருக்கும்போது அதை பாசிட்டிவாக வந்து மாற்றினவர் ப்ராஃபிட்ஸில் கொண்டு வந்தவர் யார். அண்ட் ஒன் மோர் திங், ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் தமிழ்நாடு. அவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நவ் லெட்டஸ் இந்த ஆர்டிக்கலில் மெயினாக தே ஆர் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன் பிட்வீன் தகோர் அண்ட் பிசி மஹாலனோபிஸ். ஹவு தே வர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு போத் ஆஃப் தெம் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பிசி மஹாலனோபிஸ் வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அட் பிரசிடென்சி காலேஜ் ஆஃப் கல்கத்தா. அண்ட் இவர் ஒரு ஃபிசிசிஸ்டாக இருக்கும்போதே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு எக்ஸ்பர்டீஸாக டெவலப் பண்ணி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் திஸ் ஆர்டிக்கல் மெயின்லி வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் தகோர் அண்ட் பிசி மஹாலனோபிஸுக்கான ஒரு ரிலேஷன் தான். லைக் Mahalanobis has written several essays. ஸோ ரவீந்திரா பரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஏஸ், நிறைய எஸ்ஏஸ் வந்து பிரபாஷி அப்படின்னு ஒரு பெங்காலி மேகசினுக்காக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதே போல் ரவீந்திரநாத் தகோர்ஸ் விசிட் டு கெனடா
அப்படிங்கிற ஒரு புக்கையும் எழுதியிருக்கிறாங்க. அண்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ இருக்கும், எயின்ஸ்டீனும் டாகூரும் மீட் பண்ணுற மாதிரி. அப்போ அந்த மீட்டிங் அப்போவும் பிசி மஹாலனோபிஸும் அவங்க கூட தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் பெங்காலி வேர்ட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை காயின் பண்ணதே ரவீந்திரநாத் தாகூர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் மஹாலனோபிஸ் ஆல்சோ ஃபவுண்டட் சங்கியா. சங்கியாங்கிறது யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் திஸ் டேர்ம். சங்கியா இஸ் அ philosophy, ancient philosophical schools. There are 6 schools of philosophy, Nyaya, Samkhya, Mimamsa அந்த மாதிரி. அதில் ஒன் ஆஃப் த philosophical schools தான் சங்கியா. அதே பேரில் மஹாலனோபிஸ் has also started a journal. So that journal is known as Sankhya. It is known as Indian Journal of Statistics. ஸோ இது எல்லாமே முக்கியமான ஃபேக்ட்ஸு. ஸோ வாட் இஸ் ரவீந்திரா பரிச்சை அப்படிங்கிறதும், அண்ட் வாட் இஸ் சங்கியா. சங்கியா இஸ் இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் கை இஸ் நோன் அஸ் த பிளான் மேன் ஆஃப் இந்தியா. அண்ட் நம்மளுடைய செகண்ட் 5-year பிளான் அதை ஃபார்முலேட் பண்ணவரும் இவர் தான். அண்ட் இப்போது அதில் பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் ஹியூஜ் இம்பார்ட்டன்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், capital expenditures. So 5 major steel plants of India were set up during those times. Particularly those where ஒன்று வந்து பிலாய், இன்னொன்று ரூர்கேலா, and இன்னொன்று துர்காப்பூர். These are important steel plants which are set up on the backdrop of second 5-year plan. அதோட மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்னா மஹாலனோபிஸ். ஸோ அதனால தான் வந்து செகண்ட் 5-year பிளானை வந்து they will call it as பிசி மஹாலனோபிஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. And இங்கே கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி they have talked about. So then how government jobs is having a huge vacancy, 60 lakh vacancies இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வேகன்சிஸ் கவர் பண்ணுறதுக்காக we are recruiting, but this recruitments are majorly ஒரு கான்ட்ராக்சுவல் ரெக்ரூட்மெண்ட்ஸாக தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்ஸை பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் வச்சு ஃபில் பண்ணாமல் we are taking only contract labours அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 2014 43% எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக இருந்திருக்கிறாங்க. பை 2018 இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு 59. ஸோ 43% எம்ப்ளாயீஸ் கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருந்தவங்க now 59% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அண்ட் பப்ளிக் செக்டர் ஆண்டர்பிரைசஸில் இதே பீரியட் 2014 18 தோஸ் 4 to 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட டபுள் கான்ட்ராக்ட் லேபர்ஸோட எம்ப்ளாயீஸ் வந்து டபுள் ஆகிருக்காங்க. பர்டிகுலர்லி இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கும். ஓஎன்ஜிசியில் வந்து 81% ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா we should create more and more permanent employees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து they want to downsize the சைஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸை வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் சைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக we should right size the government, like we can create more green jobs. So renewable energy, solar panels, அதை வச்சு எனர்ஜி ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு there is a huge demand. ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸை நம்ம நிறையா க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலர்லி செகண்ட் ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனோட இது ரிலேட்டடாக நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் it is a beautiful article. So representation of people's actல they have talked about section 62(5). ஸோ இது என்ன அப்படின்னா செக்ஷன் 62(5) ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எதை பற்றி பேசுது அப்படின்னா, சப்போஸ் இஃப் தேர் இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் பீன் அரெஸ்டட் ஆர் இஃப் ஹீ இஸ் டிடென்ட் அண்ட் புட் இன் ப்ரிசன், ஒரு ஜெயிலில் வச்சுருக்காங்க, ஒன்றா கைதியாக அரெஸ்ட் பண்ணி அவன் தண்டனை பெற்று குற்றவாளின்னு அறிவித்து ஜெயிலில் வச்சுருக்காங்க, இல்லைனா அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அவனை ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா தட் பர்சன் இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னா இப்போ மகாராஷ்டிராவில் தேர் இஸ் ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் இட் இஸ் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவுக்கு தே வாண்டட் டு கிரியேட் சம்
seats in the legislative council. ஸோ கவுன்சில் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு எம்எல்ஏஸ் கேன் vote அண்ட் elect some members. ஸோ பட் இதில் வந்து 2 எம்எல்ஏஸ் வந்து மணி லாண்ட்ரிங் அஃபென்சஸ் தொடர்பாக தே ஆர் இன் prison. ஸோ அதனால் அவங்க ஓட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த பேக்ரவுண்டில் திஸ் ஆத்தர் ஹாஸ் ரிட்டன் திஸ் ஆர்டிக்கல். ஸோ இது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தேர் ஆர் ஹியூஜ் நம்பர் ஆஃப் prisoners, நிறையா பேர் சிறை கைதிகளாக இருக்காங்க. பட் அதில் 75% ஆஃப் prisoners வந்து தே ஆர் ஒன்லி அண்டர் ட்ரையல் prisoners. ஸோ அண்டர் ட்ரையல் prisoners அப்படின்னா அவங்க வந்து தே வேர் நாட் கன்விக்டட், தே வேர் நாட் அக்விட்டட். அவங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. அவங்க யாருமே ஓட் பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க நிரபராதின்னு குற்றம் வந்தாலும் தீர்ப்பு வந்தாலுமே அவர்களால் அந்த எலெக்ஷன் அப்போ பர்டிகுலர் எலெக்ஷன் அப்போ ஓட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பட் இதே ஒரு பர்சனுக்கு வந்து குற்றம் செஞ்சுருந்தாலும் அவர் இப்போ பெயிலில் வெளியே இருக்காருன்னா ஹீ கேன் vote. ஸோ இதுதான் வந்து ஒரு அனாமலி அப்படின்றாரு. ஸோ 2 பேருமே தப்பு செஞ்சுருக்கலாம், இல்லை செய்யாமல் இருந்திருக்கலாம். இந்த லா வந்து 2 பேர்த்தையும் சரிசமமாக ட்ரீட் பண்ண மாட்டேது. ஒருத்தன் தப்பு செஞ்சுருந்து அவன் பெயிலில் வெளியே வந்திருந்தான் அவன் ஓட் பண்ணலாம். ஒருத்தன் தப்பு செய்யாமல் அண்டர் ட்ரையலாக ஜெயிலில் இருந்தாலும் அவன் ஓட் பண்ண முடிய மாட்டேது. ஸோ திஸ் இஸ் வயலேட்டிங் ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ பர்டிகுலராக அந்த 2 எம்எல்ஏஸ் வந்து ஓட் பண்ண முடியாதது அப்படிங்கிறது அவங்க 2 பேரோட பர்சனல் ஓட் மட்டும் கிடையாது. அவங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூவன்சியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஓட்டையும் தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே அவங்க ரெப்ரசன்ட் பண்ண முடியாமல் தான் போகுது. ஸோ திஸ் இஸ் வயலேட்டிங் ஆர்டிகல் 14. அண்ட் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இட் ஹாஸ் டு see ஃப்ரம் த ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ். இந்த எம்எல்ஏஸுக்கான ஒரு பர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்காம தே மஸ்ட் see it from the viewpoint of the entire ஃப்ரான்ச்சைஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஏன்னா 75% prisoners-ஆக இருக்கிறவங்க அண்டர் ட்ரையல்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சப்போஸ் அவங்கள ஓட் பண்ண அலோவ் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, இப்போ போத் கிரிமினல்ஸ் அண்ட் நான் கிரிமினல்ஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இங்கே ஆத்தர் முன் வச்சுருக்காங்க. ஸோ இதில் சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா, வாட் இஸ் த செக்ஷன் 62(5) ஆஃப் த RPA ஆக்ட் அபவுட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இட் இஸ் those who cannot vote if they are in prison. அதுதான் செக்ஷன் 62(5) ஆஃப் த RPA ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ஸ். இது ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம் இல்லையா. ஸோ வி ஆர் இந்தியாவோட இம்போர்ட்ஸ் வந்து ரஷ்யாவில் பர்டிகுலர்லி இந்த ரீசன்ட் டைம்ஸ் ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஐட்டம் ஃப்ரம் ரஷ்யா, நம்ம இம்போர்ட் பண்ணுறதுலேயே எந்த ஐட்டம் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜாக இருக்குன்னா க்ரூட் ஆயில் தான். அண்ட் ரீசெண்ட் இயர்ஸ் பர்டிகுலர்லி ஒரு 17 to 2021 ஒரு 5 இயர்ஸில் கம்பேர் பண்ணும்போது இட் ஹஸ் இன்க்ரீஸ் பை 286%. அதுக்கடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதர் பெட்ரோலியம் ஆயில்ஸ் அண்ட் கோல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம பொதுவாக நம்மளுடைய ஆயில் இருக்கு இல்லையா, ஃபியூல் நம்ம இம்போர்ட் பண்ணுறது எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோன்னா தீஸ் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ்: ஈராக், சவுதி அரேபியா அண்ட் UAE. ஸோ UAE பார்த்திங்கன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் 3 ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்லையும் ஒன்றா இருப்பாங்க. அண்ட் ஹையஸ்ட் ஆயில் இம்போர்ட்லேயும் அவங்க ஒன்றா இருப்பாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஒரு 5 இயர்ஸ் பேக் ஒன்லி 1 or 2% மட்டும்தான் வந்து நம்ம ரஷ்யாட்டிருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நவ் திஸ் ஹஸ் ஜம்ப்டு மல்டிஃபோல்ட் அண்ட் ஹஸ் கம் டு 7.5%. நம்ம 100 லிட்டர் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோன்னா அதில் 7 liters ஆஃப் ஆயில் இஸ் ஃப்ரம் ரஷ்யா நவ். ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேக்ட்டு. இதில் நம்ம யார்கிட்ட ரொம்ப குறைச்சிருக்கோம் அப்படின்னா வி ஹவ் ரெடியூஸ்ட் ஸோ மச் வித் நைஜீரியா, குவைத். ஏன்னா 7% இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நைஜீரியாவில். நவ் இட் ஹஸ் கம் டு 3% ஆர் 3.3%. அண்ட் 5% குவைத் கிட்ட இருந்து பண்ணுறது நவ் இட் ஹஸ் கம் டு 2.9%. ஸோ நெக்ஸ்ட்டு அதான். ஸோ ரஷ்யாவோட இம்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15th 20th பிளேஸில் இருந்தால் ரஷ்யா, நவ் இட் ஹஸ் ஜம்ப்ட் டு 6th place. அண்ட் இது நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணோம், USA, UAE, சைனா. ஸோ தீஸ் ஆர் அவர் 3 கிரேட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். இவங்க கிட்டேருந்து தான் நம்ம நிறையா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், just a minute. ஸோ அகெயின் திஸ் பிளேஸ், ஸோ இங்கே அட்டாக் போய்கிட்டுருக்கு லிசிச்சான்ஸ்க். திஸ் இஸ் இன் உக்ரைன். ஸோ ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் UPSCயில் இந்த வாட்டி தே வாஸ்ட் பிளேசஸ் அண்ட் த கண்ட்ரீஸ். ஸோ அந்த மாதிரி இந்த லிசிச்சான்ஸ்க் அப்படிங்கிற ஏரியா எங்கே இருக்குன்னு கேட்கலாம். இட் இஸ் இன் உக்ரைன் வேர் த கரண்ட் ரஷ்யன் இன்வேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். அதே போல் தேர் ஆர் சம் கண்ட்ரீஸ் விச் ஹவ் ஆஸ்ட் ஃபார்
their inclusion in NATO, Sweden and Finland. ஸோ அதுக்கு நாட்டோவில் அதை நாட்டோவில் இன்க்ளூட் பண்ண டர்க்கி ஹேஸ் அக்ரீட். ஸோ ஏன்னா டர்க்கி நேட்டோவில் பொதுவாக தே டேக் டெசிஷன் பை கன்சென்சஸ். ஸோ அதுக்கு டர்க்கி வந்து எர்லியர் அக்ரி பண்ணாமல் இருந்துச்சு. நவ் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்ட் வரதுக்கு டர்க்கி வந்து தே ஹவ் அக்ரீடு ஃபார் தேர் இன்க்ளூஷன். அண்ட் ஸ்காட்லாண்ட் வந்து தனியாக ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு தே ஆர் ட்ரைங் டு கண்டக்ட் அண்ட் plebiscite in 2023. Let's wait and see what happens. So next article வேறு எதுவும் அவ்வளோ முக்கியமாக இதில் இல்லை from the exam viewpoint. Finally they have talked about China and its recent projects in Africa, particularly Horn of Africa. Horn of Africa ங்கிறது suppose let us consider this is the Africa. So this region that is nearing the Asiatic region. So இங்கே பார்த்தீங்கன்னா we'll have the Red Sea here and here we'll have the Mediterranean Sea. The Red Sea regionல இருக்கக்கூடிய countries தான் Horn of Africa ன்னு சொல்லுவாங்க. Particularly Djibouti, Ethiopia, Somalia, Sudan, Kenya. These are the Horn of African countries. ஸோ அதுக்காக முதன்முறையாக சைனா ஹாஸ் அப்பாயிண்டட் அ பர்டிகுலர் பர்சன். அதுக்காகவே ஸ்பெஷல் ஒரு என்டிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் என்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது போஸ்டே க்ரியேட் பண்ணி ஜியூபிங் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேவ் ஆல்சோ கண்டக்டட் த ஃபஸ்ட்டு சைனா ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா பீஸ் கவர்னன்ஸ் டெவலப்மெண்டல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா கான்ஃபரன்ஸையும் நடத்தியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சைனா இஸ் investing in Africa. It is investing and Africans are also trusting China. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல்லேருந்து நமக்கு தெரிய வருது. and they majorly are focused on infrastructure projects, some financial assistance, natural resources. ஏன்னா ஆஃப்ரிக்கா இஸ் ரிச் இன் ஆயில் அது அண்ட் மேரிடைம் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 ஃபீல்டில் சைனா இஸ் ஒர்க்கிங் அரவுண்ட். அண்ட் பர்டிகுலராக வந்து தேர் இஸ் சம்திங் known as FOCAC. வாட் இஸ் FOCAC அப்படின்னு கேட்கலாம். FOCAC is nothing but it is a forum on, full form of FOCAC is nothing but forum on China Africa cooperation. ஸோ சைனாவும் ஆஃப்ரிக்காவும் கோஆப்ரேட் பண்ணிக்கிற ஒரு அமைப்பு தளம் அதுதான் வந்து FOCAC. தட் இஸ் forum on China Africa cooperation. ஸோ சிம்பிள் கொஷின், FOCACன்னு கொடுத்துட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த கண்ட்ரீஸ், இல்லை FOCAC ஆரம்பித்தது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்கலாம். திஸ் இஸ் சைனா. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு FOCAC they have also passed 4 resolutions. I'm sorry. ஸோ 4 ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரெசல்யூஷன்ஸ்னால் டக்கார் ஆக்ஷன் பிளான், சைனா ஆஃப்ரிக்கா கோஆப்ரேஷன் மிஷன் ஃபார் 2035, சைனோ ஆஃப்ரிக்கன் டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் த 8th மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் FOCAC. இந்த மாதிரி டக்கார் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிக்ளரேஷன்ஸ் வந்து சைனா ஹஸ் லான்ச்ட், பர்டிகுலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கா. And China is also giving huge number of vaccines to Africa. Particularly பார்த்தோன்னா எத்தியோப்பியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு 3 lakh வேக்சின்ஸ்லாம் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் have also benefited from China's vaccine diplomacy. And next is that சைனா இஸ் இப்போ ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸுமே வந்து சைனா தான் ஃபுல்லும் ஃபண்டிங் பண்ணுறாங்க. $200 million அளவுக்கு ஃபுல் ஃபண்டிங் ஆஃப் ஆஃப்ரிக்கன் யூனியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சைனா தான் பண்ணுறாங்க. அண்ட் ஆடிஸ் ஜிபூத்தி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸையும் பண்ணுறாங்க. கென்யாவில் மொம்போசா நைரோபி ரயில் ப்ராஜெக்ட்ஸ் அதுவும் பண்ணுறாங்க. சொமாலியாவில் 80+ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் பட் இதில் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் சைனா பண்ணும்போது த ஃபஸ்ட் அக்யூசேஷன் தட் வி பிளேஸ் இஸ் டெப்ட் ட்ராப்பிங். எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் லோன் கொடுத்து அந்த நாடுகளை அதனுடைய வலையில் சிக்க வச்சு அந்த வட்டி கட்டி மாளாத அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டு தான். சைனாவோட டெப்ட் மட்டும் கென்யா வாங்கின கடனில் 67%, தட் இஸ் 2/3 ஆஃப் கென்யாஸ் லோன் இஸ் ஃப்ரம் சைனா. ஸோ கென்யா ஒரு $100 கடன் வாங்கியிருக்குன்னா $67 வந்து சைனா கிட்டேருந்து மட்டும்தான் வாங்கியிருக்கு. ஸோ எங்கெங்கே நம்ம வந்து சைனாவை அக்யூசேஷன் பண்ணுறோமோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யூ கேன் கோட் திஸ். தட் இஸ் 67% ஆஃப் கென்யாஸ் பைலேட்ரல் டெப்ட் அப்படிங்கிறது சைனா கிட்ட மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம்.
And third thing is, as I told, they are investing in natural resources. அதுக்காக மொம்போசா ஆல்ரெடி பார்த்தோம், மொம்போசா நைரோபி ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் மொம்போசா ஹாஸ் அன் ஆயில் டெர்மினல், அங்கேயும் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக நிறையா மினரல்ஸுக்காகவும் தே ஆர் கண்டினியூஸ்லி இன்வெஸ்டிங் இன் தீஸ் ஏரியா. அண்ட் ஃபோர்த் இஸ் மேரிடைம் இன்ட்ரெஸ்ட். அதுக்காக தே ஹவ் set up first military base, and that is the only military base of China outside its mainland, which is in Djibouti. It is in the heart of Horn of Africa. So these are the four major pipelines in which China's investments are focused upon. அதுக்கப்புறம் how Africa is viewing China அப்படின்னா, they found China to be a very positive டெவலப்பிங் பார்ட்னர், மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ஸாக பார்க்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து தே ஆர் வெரி ஸ்கெப்டிக்கல் அபவுட் யூரோப்பியன்ஸ், பிகாஸ் மெனி ஆஃப் த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் ஹவ் பீன் அ காலனிஸ் ஆஃப் யூரோப்பியன் நேஷன்ஸ். அதனால் தே டோன்ட் சி யூரோப்பியன்ஸ் ட்ரீட்டிங் தேம் ஆஸ் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஆன் த அதர் ஹேண்ட் தே சி சைனா ஆஸ் அ பார்ட்னர் விச் ட்ரீட்ஸ் இட்ஸ் ஈக்குவலி, விச் இஸ் மோர் பெனிஃபிஷியலாக பார்க்குறாங்க. அது போல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சைனாஸ் ப்ரெசன்ஸ் இஸ் அன் அல்டர்னேட்டிவ் டு யூரோப்பியன் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பெட்டர் வித் பவர்ஸ் லைக் சைனா அண்ட் ரஷ்யா. ஸோ ஆஃப்ரிக்காவும் சைனா அண்ட் ரஷ்யாவை தே ட்ரஸ்ட் மோர் வென் கம்பேர்ட் டு யூரோப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு இந்தியாவோட ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Next is very important article, that is how G7 plan is trying to counter the Belt and Road Initiative அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இஸ் அ ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் விச் இஸ் அண்டர்டேக்கன் பை சைனா. ஸோ அதுக்காக G7 has put a plan which is known as PGII plan. ஸோ பிஜேனா பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு G7 அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பும் யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இதே கூட்டமைப்பு லான்ச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் என்னென்னா பில்ட் பேக் பெட்டர் B3W வேர்ல்டு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஜோ பைடன் அவர்கள் வந்து மெயினாக அதை லான்ச் பண்ணியிருப்பார், பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்டுங்கிறது. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து B3Wோட எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கவுண்டர் டு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னா, ஹியூஜ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் யூஎஸோட DFC அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதை முன்னெடுத்து செய்ய போகிறாங்க. அண்ட் ஆல்ரெடி தே ஹவ் கிவன் ஹியூஜ் அசிஸ்டன்ஸ் டு அ கண்ட்ரி கால்ட் செனிகல். அவங்க வேக்சின் தயாரிக்கிறதுக்காக தே ஆர் கிவிங் ஹியூஜ் லோன்ஸ். அதே போல் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, இந்த DFC தட் இஸ் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் சம் $30 million in a fund that is known as Omnivore Agri-Tech Climate Sustainability Fund. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போது நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் அக்ரிகல்ச்சர், கிளைமேட் சேஞ்ச், ஃபுட் சிஸ்டம்ஸ் ரிலேட்டட் ஆண்டர்ப்ரனர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வெஞ்சர் கேபிட்டல்ஸ்க்கு இவங்க ஃபண்டிங் கொடுக்க போகிறாங்க. தட் இஸ் நோன் அஸ் ஆம்னிவோர் அக்ரிடெக் கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி ஃபண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆம்னிவோர் அக்ரிடெக் கிளைமேட் சஸ்டைனபிலிட்டி ஃபண்ட் யாரோட ஒரு இதில் அண்டர்டேக்கிங்கில் வருதுன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் இஸ் ஸ்பான்சர்ட் பை G7 அண்ட் தட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் பர்டிகுலர்லி யூஎஸோடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ இதில் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவும் PGIயும் டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இஸ் பர்டிகுலர்லி பேக்டு பை ஒன் கண்ட்ரி. இட் இஸ் பர்டிகுலர்லி பேக்ட் அப்படி பை ஒன் கண்ட்ரின்னு சொல்கிறத விட இட் இஸ் பேக் பை குரூப் ஆஃப் நேஷன்ஸ். இதில் பார்த்தோன்னா ஒரு நாட்டினுடைய இட் இஸ் த நேஷன் தட் இஸ் ஸ்பான்சரிங் ஆல் தீஸ் ப்ராஜெக்ட். இதில் பார்த்தோன்னா தெர் இஸ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதே போல் PGII இஸ் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. வேறஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ஸ் மெயின்லி கோல் பேக்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தே சே தட் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ஸில். அண்ட் நிறையா கான்ட்ராக்டர்ஸும் சைனீஸ் கான்ட்ராக்டர்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் வி ஹாவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இஷ்யூஸ், பிகாஸ் நிறையா டெண்டர்ஸ் எல்லாம் கான்ஃபிடென்ஷியல் டெண்டர்ஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க.
whereas PGIA is going to have a transparent mechanism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ let us wait and see how this PGIA is going to turn out and how challenging it is to China அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். The amount is going to be $600 billion by 2027. இந்த அளவுக்கு நம்ம மொபிலைஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.